வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம சிசேட்ல ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்துட்டோம், ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்துட்டோம். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் May 25 அன்னைக்கு எழுத போகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து சிசேட் அனலைசிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மினி கோர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கோர்ஸோட இன்ட்ரோ செஷன் தான் வந்து இது. இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் எதை பற்றி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல வந்து போன செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். பட் அது அவ்வளோ கிளாரிட்டியா இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா டெலகிராம்லேயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூடியூப் நம்ம இந்த வீடியோ கீழேயும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிட்டு என்னோட ப்ரிலிம்ஸ் சாம்பிள் நோட்ஸ் வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத அக்சஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா May 10 ஆரம்பிக்கிறோம். பிசிஎம் பேட்ச், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 25 சீட்ஸ் மட்டும் தான் அலாட் பண்ணியிருந்தோம் May 10. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட்ஸ் வந்து 9 to 10 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் ஆயிடுச்சு. நான் எல்லாருக்குமே எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்ம், அப்போ கூகுள் ஃபார்ம் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்க பாருங்க. அந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன டைம் அலாட் பண்றது அப்படின்ற எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எஸ்ஏ பேப்பர், அவங்க எழுதின சாம்பிள் பேப்பர், மெயின்ஸ் பேப்பர், ப்ரிலிம்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்காக நான் வரேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கைடன்ஸ் கொடுத்துட்றேன். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு நீங்க எஸ்ஏ இதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அதை நான் ரீட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனியாக வேல்யூ கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இருக்கேன். May 25 வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரிலிம்ஸ் எழுதுறாங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல கேரண்டியா இருக்கிறவங்க, என்னால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் தான் மெயின் இஷ்யூவா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அட் ப்ரெசென்ட்டா வந்து ப்ரிலிம்ஸ்ல பயமா இருக்கிறவங்க, அவங்க ஜிஎஸ்னும் சரி சிசேட்டும் சரி பயப்படுறவங்க, எனக்கு வந்து நீங்க உங்களுக்கு நான் சில செக்கர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு அந்த ஸ்கோர் வந்து அனுப்புங்க. எதுல இம்ப்ரூவ் பண்ணலாம், எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வேற இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இனி ஒரு 60 டேஸ் இருக்கு. ஸோ 60 டேஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க ஒர்க் பண்ணினாலே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் சிசேட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ கைடன்ஸ் ஃபார் ஆஸ்பிரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ அது போக வாட்ஸ்அப் நம்பர் இந்த இருக்கு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், என்ன டீடைல்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. I will support. And if you have any qualms about calling us, you can also chat with us. We can give our full support. So next நம்ம சிசேட் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிருவோம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அனலைசிஸ்ல. ஸோ சிசேட்ல பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. மேக்ஸ் சம்ஸ் எனக்கு அதிகமா நல்லா பண்ண வராது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி தான் வர்றேன். பட் யூபிஎஸ்சியோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு டஃபா இருக்கு அப்படின்றவங்க, என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் என்ன யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் பேஸ்டா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அசம்ஷன்னா என்ன, இன்ஃபரன்ஸ்னா என்ன, கொரோலரினா என்ன, கரெக்ஷனா என்ன, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் ஒவ்வொரு கொஸ்டினையும். நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அவுட் ஆஃப் 27 கொஸ்டின்ஸ்ல 25 to 27 கொஸ்டின்ஸ்ல 20+ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி என்னால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றதான் நான் அதில் சொல்ல போறேன். ஸோ ஓவரால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். அசம்ஷன்ஸ், reflects the central idea or message or theme, author's point of view, thinking and empathetic, reader's point of view, logical and rational suggestion, rational, logical and practical message, crux, corollary. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் இது வரைக்கும் லாஸ்ட் 5 years கேட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அனலைசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்தோம்னா மொத்தமே 5 டைப்ஸ் தான் இருக்கு. உதாரணத்துக்கு லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸும் சரி, லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் சஜஷனும் சரி திட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஐடியாவும் சரி, மெசேஜும் சரி, கரெக்ஷன் சரி திட்டத்தட்ட ஒன்று தான். ரீடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வேரி ஆகும். பட் ஜஸ்ட் வந்து திட்டத்தட்ட ஒன்று தான். அவங்க என்ன அசம் பண்ணாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் வரும். அசம்ஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் தான். அந்த 5 டைப்ஸுக்கான டெஃபினிஷன்ஸும் நான் என்ன டெஃபினிஷன்ஸ் எழுதி அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரும். அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அசம்ஷன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பேசேஜ் கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ல அசம்ஷன் கொடுத்துருவாங்க, கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸோ 3 ஆப்ஷன்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து எது கரெக்டான அசம்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கப்படுற அசம்ஷன்ஸ் வந்து டாபிக் ரிலேட் பண்ணி இருக்குன்றது நமக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் டைரக்ட்லி டேக்கன் ஃப்ரம் பேசேஜ்.
ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஃபரன்ஸுக்கும் அசம்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபரன்ஸ் வந்து டைரக்டா பேசேஜ்ல இருந்து அந்த வேர்டிங்ஸ் முதற்கொண்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அசம்ஷன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் இருக்க வேர்டிங்ஸ் அப்படியே எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுதான் அசம்ஷன். அசம்ஷனா என்னன்னா, ஒரு ஆத்தர் இருக்காரு இல்லையா, அந்த பேசேஜ் எழுதினவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் அந்த பேசேஜை எந்த கருத்தின் மூலமா எழுதியிருப்பாரு, எதெல்லாம் அசியூம் பண்ணி அந்த பேசேஜ் எழுதியிருப்பாரு அப்படின்றத நம்ம யூகிச்சு கரெக்டா கொண்டு வர போறோம். ஸோ அப்படி இருக்கப்ப சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரேதர் இட் இஸ் பிட்வீன் த லைன்ஸ். உதாரணத்துக்கு எனர்ஜியை பத்தின ஒரு பேசேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த எனர்ஜி பேசேஜ்ல வந்து ரெனியூவபிள் எனர்ஜி பத்தி பேசிருக்க வாய்ப்பு கிடையாது, சோலார் எனர்ஜி பத்தி பேசிக்கணும் அவசியம் கிடையாது, விண்ட் எனர்ஜி பத்தியும் பேசிருக்கணும் அவசியம் கிடையாது. பட் we can assume that renewable energy, wind energy, non renewable energy, conventional energy can come under that energy passage. So overall வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்றது it should be the true to the passage. ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கிற அந்த அசம்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசேஜுக்கு ஒத்து போற விஷயமா இருக்கணும். அந்த பேசேஜ்ல இருக்க அதே வேர்டிங்ஸ் அசம்ஷன் ஆப்ஷன்ஸ்ல இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட், அசம்ஷனுக்கும் இன்ஃபரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசம்ஷன்றது ரீடர் வந்து அந்த பேசேஜ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை அசியூம் பண்ணி எழுதியிருப்பாரு. அதை நம்ம வாசிக்கிறோம், ரீடர் ஆகி நம்ம வாசிக்கிறோம். நம்ம அந்த பேசேஜ்ல இருந்து என்ன டிடெக்ட் பண்றோம் அப்படின்றதா இன்ஃபரன்ஸ். ஸோ அசம்ஷன்றது ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம யோசிக்கணும், இன்ஃபரன்ஸ்ன்றது ரீடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கணும். ஸோ இதை நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே கேட்கிற கொஸ்டின்ஸ்ல அசம்ஷன் கொஸ்டின்ஸ்ல கரெக்டான ஆன்சரும் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ்ல கரெக்டான ஆன்சரும் வந்து எழுதிடலாம். ஏன் யூபிஎஸ் வந்து கரெக்டா பிரிச்சு பார்க்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ் வந்து இப்போ புதுசான ஒரு ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதோட கரெக்டான அசம்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதை 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன் ஓரியன்டா கொடுத்துருப்பாங்க. 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜா இருக்கும், இல்ல சொல்யூஷனா இருக்கும், இல்ல இன்ஃபரன்ஸா இருக்கும். ஸோ இப்போ இன்ஃபரன்ஸ்னா என்ன டிஃபரன்ஸ், சொல்யூஷனா என்ன, கரெக்ஷனா என்ன, அசம்ஷனா என்ன, டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அது போக அசம்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ரைட் அசம்ஷன், இன்னொன்னு ராங் அசம்ஷன். கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து அசம்ஷனாவே இருந்தாலும் அதுல சிலது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா இருக்கும், பேசேஜுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கும். சில அசம்ஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த பேசேஜுக்கு ஒத்து போன அவசியம் கிடையாது. ஸோ அது ராங் அசம்ஷன்ஸா இருக்கணும். அது போக அசம்ஷன் இன்னும் 2 டைப் கேட்டீங்கன்னா, ரீடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அசம்ஷன் அண்ட் ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அசம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசம்ஷன். நான் என்ன சொல்ல வரேன்றதை நெக்ஸ்ட் கொஸ்டின் டீட்டெயிலா பாப்பீங்க. ஸோ வாங்க 31 2023 2023 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறேன். இல்ல 31st கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க, செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் பத்தி. பேசேஜை வாசிக்கிறேன், நீங்களும் மெல்ல வாசிங்க. இன் இந்தியா த செக்ரிகேஷன் ஆஃப் முனிசிபல் வேஸ்ட் அட் சோர்ஸ் இஸ் ரேர். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க அப்படியே பேசுறப்பே வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு வரணும். அதை வந்து நீங்க பிக்சர் பண்ண ஆரம்பிக்கணும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வாசிக்கிறப்ப. ஸோ ரீசைக்ளிங் இஸ் மோஸ்ட்லி வித் இன்ஃபார்மல் செக்டார். More than 3/4 of the municipal budget goes into the collection and transportation. 3/4 collection transportation, which leaves very little for processing resource recovery and disposal. Little for processing resource. Where does waste to energy fit into all this? Waste to energy. Ideally, it fits in the chain after segregation between waste and the rest. Segregation, collection, recycling, and before getting into the landfill. Which technology is most appropriate in converting waste to energy depends on what is in the waste technology. That is biodegradable versus non-biodegradable component and its calorific value. The biodegradable component of India's municipal solid waste is a little over 50%, and the biomethanization offers a major solution for processing this. So, the biodegradable component of India's municipal solid waste is little over 50%. So, நான் keywords எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். என்ன கேட்டிருக்காங்க, அசம்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அசம்ஷன்ஸ் வந்து டைரக்டா பேசேஜ் வந்து எடுத்ததா இருக்கணும் அவசியம் கிடையாது. இட் கேன் பி பிட்வீன் த லைன் ஆல்சோ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க, collection, processing and segregation of municipal waste should be with the government agency. It's an assumption. Government agencies பத்தி இந்த பேசேஜ் கொடுக்கவே இல்லை. பட் ஆத்தர் வந்து எழுதுறப்ப கவர்மெண்ட் ஏஜென்சி கிட்ட தான் இருக்கணும் அசியூம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசேஜ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன், resource recovery and recycling require technological inputs that can be best handled by private sector enterprises. Private sector enterprises என்ற வார்த்தைங்க இல்லவே இல்லை, இன்ஃபார்மல் செக்டார் இருக்கு. So we can assume that informal sector means private sector. So okay. ஸோ இப்போ வந்து அசம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டுமே அசம்ஷன் தான், டைரக்டா பேசேஜ்ல இருந்து வரல, இன் பிட்வீன் த லைன்ஸ்ல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இஸ் இட் ரைட் ஆர் ராங் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். வெதர் டு ஆர் அசம்ஷன், எஸ் இட் இஸ் an assumption, it is not an inference, it is not a solution for the above passage. So it is an assumption, but whether it is a true, it is a right assumption or wrong assumption, that we have to check. So வாங்க பார்ப்போம். வித் கவர்மெண்ட் ஏஜென்சில தான் சுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல முனிசிபல் வேஸ்ட் வந்து இவ்வளவு இருக்கு, அதை ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி ரிசோர்சஸ் இவ்வளவு இருக்கு, இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை ரிசோர்ஸ் செக்ரிகேஷன் பண்றது எவ்வளவு அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. தவிர இந்த
டோட்டல் முனிசிபல் வேஸ்டையும் ப்ராசஸ் பண்றது கவர்மெண்ட் கையில தான் இருக்கணும்ன்ற அசம்ஷன்ல ஆத்தர் வந்து எழுதியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இட் இஸ் அன் ராங் அசம்ஷன். ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஒன்? பிரைவேட் என்டர்பிரைஸ் செக்டர் என்டர்பிரைசஸ் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் அவர் வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் வந்து கவர்மெண்ட்டுக்கோ பிரைவேட்டுக்கோ கொடுக்கவே இல்லை. யாரு ஹேண்டில் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காரு தவிர யாரு பண்ணா முனிசிபல் வேஸ்ட் வந்து பக்காவா ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு அசம்ஷன் தாட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆத்தர் கிட்ட இல்லவே இல்லை அந்த பேசேஜ் படிக்கிறப்ப. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட் கம்ஸ் அண்டர் ராங் அசம்ஷன். ஸோ இட்ஸ் நெய்தர் ஒன் நார் டூ. ஸோ இப்போ உங்களுக்கு நான் நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அசம்ஷன்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அசம்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ 35 ஃபுட் கன்சம்ப்ஷன் பேட்டர்ன்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு substantially in India over the past few decades. This has resulted in the disappearance of many nutritious foods such as millets. While food grain production has increased over 5 times, production increased since independence, it has not sufficiently addressed the issues of malnutrition. For long, the agriculture sector focused on increasing food production, particularly staples, increasing only staples, which led to lower production and the consumption of indigenous traditional food crops. So lower indigenous tradition and other vegetables, impacting food and nutritional security. So nutritional security is impacted. Further, intensive monocultural agriculture practices can perpetuate food and nutritional security. So monocultural directly linked with the food and nutritional security. Next one, problem by degrading the quality of land, water and food derived from them. So monoculture is affecting food security, nutritional security and quality of land, water and food. So நம்ம keyword அதோட காஸ்ட், அதோட எஃபெக்ட்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அசம்ஷன் வரும். என்னென்ன அசம்ஷன் சொல்லியிருக்காங்க பார்ப்போம். To implement the sustainable development goals and to achieve zero hunger goal, monoculture agriculture practices are inevitable even if they do not address malnutrition. So whether it is an assumption? Yes, it is an assumption. எதனால இது அசம்ஷன் சொல்றேன்? பேசேஜ்ல எங்கயா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி பேசிருக்காங்களா? இல்ல. So author might have been assumed that sustainable development goals plays a role அப்படின்னு அவர் அசியூம் பண்ணிருக்கலாம். So it's an assumption, right? Next option, whether it is an assumption இல்லையா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். Dependence on a few crops have negative consequences of human health and ecosystem. Whether it is an assumption? No, it is not an assumption. It is an inference. We can directly deduct from the passage. So பேசேஜ்ல இருந்து நம்ம டைரக்டா வந்து இதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு டைரக்ட் டிடக்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? So it is not an assumption, it is an inference. So யூபிஎஸ்ல வந்து அசம்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அசம்ஷன் கேட்டு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. 4மே அசம்ஷன் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இன்ஃபரன்ஸ் கொடுக்கலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம், இன்னொன்னு கொரோலரி கொடுக்கலாம். சோ இதுல நமக்கு எதுன்னு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் அசம்ஷன் கேட்டிருக்காங்களா இல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டப்ப நம்ம ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து ஹோல்ட் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் தேர்ட், கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிகார்டிங் ஃபுட் பிளானிங் நீட் டு இன்கார்பரேட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து அசியூம் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிறாரு. தேர்ட், ஃபார் த பிரசன்ட் monoculture agriculture practices, farmers receive subsidies in various ways and government offers remunerative prices for grains and therefore they do not tend to consider crop diversity. ஸோ இது வந்து சப்சிடிஸ் கவர்மெண்ட் ஆஃபர்ஸ் பத்திலாம் அதுவும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பட் வி கேன் அசியூம் தட். ஸோ இட்ஸ் அன் அசம்ஷன். நெக்ஸ்ட் நம்ம போவோம். வெதர் எது அந்த அசம்ஷன் இன்ஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பேசஞ்சர் வந்து வேலிட் ஆகுதா அப்படின்ற நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து நம்ம பேசேஜ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட் செக்யூரிட்டி பற்றி பேசியிருக்காங்க, அடுத்து வந்து நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி பற்றி பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசியிருக்காங்கன்னா ட்ரெடிஷனல் கிராப் வெரைட்டியை பற்றி பேசியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹங்கர் கோலை பற்றி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஆத்தரோட மெயின் அசம்ஷன்ல மெயின் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் கிராப் வெரைட்டிஸ் போயிருச்சு, அதனால மால் நியூட்ரிஷன் அதிகமாயிருச்சு. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்றத அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம டிடக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அண்ட் ராங் ஆப்ஷன் முடிஞ்சு. இப்போ 2 and 3 அல்ல 3 and 4 மட்டும் தான் இருக்கு. ஸோ வாங்க பார்ப்போம். ஃபார் த present monoculture agriculture practices, farmer receives subsidies in various ways and government offers remunerative prices for grains and therefore do not tend to consider crop diversity. இப்போ இன்ஃபரன்ஸா அசம்ஷன்ஸா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றப்ப எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபரன்ஸ் கொடுத்துடலாம். இது ராங் அசம்ஷனா இருந்து நம்ம அசம்ஷன் கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எங்கவுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கவர்மெண்ட் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எந்த ஒரு பேசேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அசியூம் பண்ணி அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதுல ஃபார்மர்ஸ் வந்து மோனோகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ஸ்டேபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு. பட் மால் நியூட்ரிஷன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க தவிர கவர்மெண்டோட கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் ஏதாவது வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுல வந்து கவர்மெண்ட் வந்து ரெமுனரேஷன் பண்ணுது, இதை மாதிரி அசம்ஷன் பண்ணுது, அந்த மாதிரி எந்த வார்த்தையும் கிடையாது. ஸோ அசம்ஷன் போத் ஆப்ஷன் இஸ் அசம்ஷன், பட் இட் இஸ் அ ராங் அசம்ஷன். ஸோ இன்ஃபரன்ஸ்
triumph over wrong assumption. So automatically fourth option invalid. So 2 and 3 is an right answer. So இந்த மாதிரி நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் பண்ணோம்னா நம்மளால கண்டிப்பா வந்து அடிக்க முடியும். இப்போ இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 1 only 2 only 3 only 4 only போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் வரும், செகண்ட் ஆப்ஷன் வராது. ஏன் கேட்டீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்ஃபரன்ஸ் கேட்டகரியில வந்துரும், தேர்ட் ஆப்ஷன் வந்து அசம்ஷன் கேட்டகரியில வந்துரும். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து போகணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் அசம்ஷன் இன்ஃபரன்ஸ் கேட்டிருந்தாலுமே அந்த இன்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராங் அசம்ஷனை கம்பேர் பண்றப்ப அந்த இன்ஃபரன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்றது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் என்ன? ஆப்ஷன்ஸ் டிடக்டட் ஃப்ரம் பேசேஜ் மோர் ஆர் லெஸ் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 4 ஆப்ஷன்ஸ், அந்த 4 ஆப்ஷன்ஸ்மே அந்த பேசேஜ் வந்து ஒன்னு டைரக்டாவே எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல மறைமுகமாகவும் இருக்கலாம், மோர் ஆர் லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிரைவ் ஃப்ரம் பேசேஜ் இஸ் வாட் கால்ட் இன்ஃபரன்ஸ். ஸோ இன்ஃபரன்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். Inference is what you deducted from the, what you derived from the passage, what the passage has been conveyed to you. So it's more or like message we have inferred from the passage. Okay va? So inference may not be a solution. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 சரி 2024 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சரி இன்ஃபரன்ஸ் அப்படின்ற கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து நைஸா வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா இன்ஃபரன்ஸ் கேட்டுக்காங்க, இது வந்து இந்த மேல கொடுத்த பேசேஜ் வந்து ஏதோ ப்ராப்ளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுதுன்னா கீழே சொல்யூஷன் கொடுக்கவும் இந்த சொல்யூஷன் இந்த பேசேஜுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம போட்டுருவோம். ஆக்சுவலா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இன்ஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க. அந்த பேசேஜ் என்ன சொல்லியிருக்கு, இந்த பேசேஜ் நீங்க என்ன டிரைவ் பண்ணிக்கங்க தான் கேட்கறாங்க. நம்ம மூளை வந்து ஆட்டோமேட்டிக் என்ன சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், சொல்யூஷனுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம சொல்யூஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ராங் ஆயிரும். நம்ம இன்ஃபரன்ஸ் சூஸ் பண்ணாம சொல்யூஷன் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்ஃபரன்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். சரி வாங்க நெக்ஸ்ட் அதை எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். So good corporate governance structures encourages companies to provide accountability and control. So good governance directly relates to accountability and control. Okay. A fundamental reason why corporate governance has moved on to the economic and political agenda worldwide. So corporate governance moved to economic and political agenda worldwide has been the rapid growth in international capital markets. It's one of the reason. Next, effective corporate governance enhances access to external financing by firms. Two keywords leading to greater investment, higher growth and employment. Investors took to place their funds where the standard of disclosure of timely and accurate financial reporting and equal treatment to all stakeholders are met. So corporate governance important. அதனால வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத கார்பரேட் செக்டரும் சரி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் செக்டர்ஸும் சரி என்னென்னலாம் கார்பரேட் கவர்னன்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த பேசேஜ் சொல்லியிருக்கு. ஸோ வாங்க இதுல என்ன இன்ஃபரன்ஸ் தான் வந்து கேட்டுருக்காங்க. இன்ஃபரன்ஸ் வாட் யூ கேன் டிடெக்ட் ஃப்ரம் த பேசேஜ், நாட் அ சொல்யூஷன். ஸோ வாங்க பார்ப்போம். It is an important agenda for the countries around the world to ensure access to good external financing. So it's a solution. More or like suggestion combined with the solution. So automatic என்ன பண்ணுது, இந்த ஆப்ஷனை நம்ம ஹோல்ட்ல வச்சிருப்போம். இட்ஸ் நாட் ஹோல்ட்ல வச்சிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், குட் கார்பரேட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் கிரெடிபிலிட்டி ஆஃப் த firm. இட் இஸ் இன்ஃபர்ட் ஃப்ரம் த பேசேஜ். பேசேஜ் வந்து கார்பரேட் கவர்னன்ஸோட காசஸ்னால என்னென்ன எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த எஃபெக்ட்ல ஒன் ஆஃப் த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் த firms வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ இன்ஃபரன்ஸ் எஸ் இட்ஸ் இன்ஃபரன்ஸ். இதையும் ஹோல்ட்ல வைப்போம். தேர்ட், international capital market ensure that the firms maintain good corporate governance. The ulta, actually good corporate governance is ensures the international market வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து உல்டா கொடுத்திருக்காங்க. It is an inference, but it is a negative inference. Inference is taken from the passage, but the inference is a negative. It's a ulta, cause and effect ulta பண்ணி வச்சிருக்காங்க. Next, good corporate governance paves the way for robust supply chains. So it is an suggestion or solution. சோ இதுல வந்து எது வந்து உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் தோணுது பக்காவா இருக்குன்னா குட் கார்பரேட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் கிரெடிபிலிட்டி ஆஃப் த firm தான் வந்து டைரக்டா நீங்க வந்து பேசுறது இன்ஃபார் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து இன்ஃபரன்ஸ். சோ பாத்தீங்கன்னா தெரியும் யூபிஎஸ் என்ன பண்றாங்கன்னா இன்ஃபரன்ஸ் பக்கத்துல சொல்யூஷனையும் சஜஷனையும் வைக்கிறப்ப ரெண்டுமே திட்டத்திட்ட பேசேஜுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், எது வந்து காம்ப்ரிஹென்சிவா இருக்கு பேசேஜுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அப்படி சூஸ் பண்ண கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இன்ஃபரன்ஸ் போகணும், மெசேஜ் கேட்டிருக்காங்கன்னா மெசேஜ்க்கு போகணும், கிரெக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா கிரெக்ஸுக்கு போகணும், கொரோலரி கேட்டிருக்காங்கன்னா கொரோலரி ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். திட்டத்தட்ட வந்து 4மே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பேசேஜுக்கு கரெக்டான பேசேஜ் ஆப்ஷன்ஸ் தான். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத நம்ம எழுதணும். ஸோ இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ ஆப்ஷன் இதுதான். சரி நெக்ஸ்ட் என்னது, கிரெக்ஸ் சென்ட்ரல் தீம் மெசேஜ். இதே தான் சொல்லியிருக்கிறேன். பேசேஜ் ஏதோ ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்குன்னா அந்த ப்ராப்ளம் தான் மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்றது தெளிவா சொல்லிருக்கணும். அது கூட வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்றக்காக அந்த ஆப்ஷன்ல சொல்யூஷனை எடுத்துடக்கூடாது. சாரி, சொல்யூஷனை வந்து எடுத்துக்கூடாது. நாட் எ சொல்யூஷன், இட் இஸ் அ மெசேஜ் கன்வேட். உதாரணத்துக்கு இங்க வாங்க, many people are not eating the right food. Many people not eating right food. For some it is simply a decision to stick with food. For some
enjoy, but which is not too healthy. This is leading to an increase in non-communicable diseases. This in turn leads to major burden on our health care systems that have the potential to derail the economic progress, which is essential for the poor to improve their lives. For others, it is about limited access to nutritious food or lack of affordability, leading to monotonous diets that do not provide the daily nutrients for them to develop fully. Part of the reasons nutrition is under threat, while it is that our food systems are not properly responding to nutritional needs. Somewhere along that long road from farm to fork, there are serious detours taking place. So, டூ டைப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஃபுட்டை சாப்பிடுறது இல்ல, அதனால கம்யூனிகபிள் டிசீஸ்னால ஹெல்த் கேர்ல பர்ன் சிஸ்டம் வருது. இன்னொருத்தவங்களுக்கு வந்து புவரா இருக்கனால அவங்களுக்கான ஃபுட்ஸ் வந்து அவங்களே செலவு பண்ண முடியல, அதனால மோனோட்டோனஸ் டயட் எடுத்துக்கிறாங்க, அதனால மால் நியூட்ரிஷன் வருது. ஸோ நம்ம ஓவரால் ஃபுட் சிஸ்டத்தை தான் வந்து பிளேம் பண்றாங்க. ப்ராப்பரான ஃபுட் சிஸ்டம்னால தான் நியூட்ரிஷன் நீட்ஸ் வந்து பிரச்சனையா இருக்கு. ஒன்னு வந்து ஒபிசிட்டின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பாவர்ட்டி மால் நியூட்ரிஷன் சொல்லலாம். ஸோ ஓவராலா ஃபார்ம் டு ஃபோக்கு வர இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சப்ளை செயின் அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுல இருந்து நம்ம கிரக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? வாட் இஸ் த மெசேஜ் கன்வேட் பை த பேசேஜ், நாட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த பேசேஜ். வாட் இஸ் த கிரக்ஸ்? இந்த ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ப்ராப்ளத்தோட அந்த அடிப்படை என்ன அப்படின்ற அந்த கிரக்ஸ் தான் நம்ம கேட்க போறாங்க, தவிர சொல்யூஷன் அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா இங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா the scheme of universal basic income should be implemented worldwide as a way of poverty alleviation. It is a solution. It is not a crux. It is a solution. It or else it's a suggestion. It's not a crux. So என்ன பண்ணலாம்? ஹோல்ட் பண்ண தேவையில்லை, அதை ஆட்டோமேட்டிக்கா அடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து சொல்யூஷன் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க கேட்கிற கிரக்ஸ் மேல பேசேஜ் டிஸ்கஸ் பண்ணது ப்ராப்ளத்தை. நெக்ஸ்ட் we must place food based nutrition at the center of our policy debate. We can இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு வைக்கலாம், ஏன்னா ஃபுட் பேஸ்ட் நியூட்ரிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ we can hold that. Next, nutritional status of food should be improved by creating appropriate genetically modified crops. It's an assumption. So read between the lines. Direct passage இருந்து வரல, புதுசான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பட் அந்த விஷயம் வந்து இந்த பேசேஜுக்கு ஒத்து போகுது. ஸோ அப்படின்றப்ப இட்ஸ் an assumption. Third, using modern food processing technologies, we must fortify food items with the required nutrient element. It is a solution plus assumption. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசம்ஷன், ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டெக்னாலஜி வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நியூட்ரியன் நீட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அசம்ஷன்ஸ் ஆர் ரைட் டு த பேசேஜ். அட் த சேம் டைம் இட் இஸ் அன் சொல்யூஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரெக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட் பேஸ்ட் நியூட்ரிஷன் அட் த சென்டர் ஆஃப் அவர் பாலிசி டிபேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த டிட்டோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட் பேஸ்ட் நியூட்ரிஷன் வந்து நம்ம பண்றது கிடையாது. ஒண்ணு நம்ம வந்து சுவைக்காக ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சாப்பிட்டு பிரச்சனை வந்துடும். இன்னொன்னு காசு இல்லாத பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் வருது. ஸோ அந்த ஃபுட் சிஸ்டத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சிஸ்டம் என்ன பிரச்சனைனா ஃபுட் பேஸ்ட் நியூட்ரிஷன் இல்லாம ஃபுட் வந்து ஹங்கர் பேஸ்டா இருக்கு, இல்லைன்னா ஃபுட் வந்து டேஸ்ட் பேஸ்டா இருக்கு, நியூட்ரிஷன் பேஸ்டா இல்ல அப்படின்றத இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது ஒரு சஜஷனா கரெக்டா சொல்லுது. ஸோ இட் கேன் பி அ கிரக்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனையும் நம்ம பேசேஜோட வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். பிளஸ் அவங்க கேட்கறது என்ன, கிரக்ஸா சஜஷனா சொல்யூஷனா அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணலாம். இதுல யூனிவர்சல் பேசிக் இன்கம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன அசம்ஷன், ஏன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம் பத்தி அவங்க சொல்லவே இல்லை. பட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கறதுனால வந்து நியூட்ரிஷன் இஷ்யூ சால்வ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ரைட் அசம்ஷன். பட் இங்க கேட்கறது கிரக்ஸ். ஸோ கிரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பேஸ்ட் நியூட்ரிஷன், ஏன்னா ஃபுட் பத்தி நியூட்ரிஷன் பத்தி தான் பேசிருக்காங்க. ஸோ இப்படிதான் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் என்ன? எஃபெக்ட்ஸ். ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜ் இது மூலமா என்ன எஃபெக்ட் எடுக்கலாம், இது மூலமா என்ன நடக்கலாம், வாட் இஸ் த எஃபெக்ட்? காஸ் கேட்கல, எஃபெக்ட் கேட்கறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எங்கேயாவது காசஸ் கொடுத்தாங்கன்னா அது தப்பு, எஃபெக்ட் கேட்டாங்கன்னா கரெக்ட், ஏன்னா இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டு டேக்கிள் த ப்ராப்ளம் ஆஃப் பொல்யூஷன் இன் சிட்டிஸ், பாலிசி மேக்கர்ஸ் திங்க் தட் டிராஸ்டிக் ஆக்ஷன்ஸ் keyword like temporary use of odd even number schemes for vehicles, closing schools, factories, construction activities, and banning the use of certain type of vehicles are way forward. Even then the air is not clean. So இதெல்லாம் பண்ணியும் ஏர் கிளீன் ஆகணும்னு சொல்றாங்க. So it's a problem. There is a problem சொல்றாரு. Next, vehicles more than 15 years old comprise 1% of the total, and taking them off the road will not make any difference. Banning certain make any difference. Banning certain fuels and car types arbitrarily is not proper. Arbitrarily. Diesel engines produce more PM 2.5 and less CO2 than petrol or CNG engines. On the other hand, both diesel and CNG engines produce more NO than petrol engines. No one has measured the amount of NOx. No one has measured the amount of NOx that CNG engines are emitting. Arbitrary. Bans on vehicles that have passed mandated fitness tests and periodic pollution tests or unfair. What is needed in this scientific and reliable information? Scientific and reliable. Our source of pollutants on a continuing basis and the technologies that will work to reduce pollution from them. So
இந்த பேசேஜ்ல வந்து ஓவராலா நம்ம இதோட கிரக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், பட் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து சயின்டிபிக் பெஸ்டா எடுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஆர்பிட்ரரியில எடுக்கிறோம் அப்படின்றத கிரக்ஸ் அழகா சொல்லிடுச்சு பொல்யூஷன்ல. ஸோ வாட் இஸ் த லாஜிக்கல் ரேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் கன்வேட் பை த பேசேஜ், என்ன இம்ப்ளிகேஷன் வந்து கன்வே பண்றாங்க, என்ன எஃபெக்ட் வந்து இந்த பேசேஜ் இருக்கு அப்படின்னு கன்வே பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ ஆர்பிட்டரி கிளப்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பொல்யூஷன் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட், ரைட். ஆர்பிட்டரி கிளப்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அது டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்டா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி அவங்க பேசவே இல்லை, இந்த விஷயம் இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவ்னஸ் எவ்வளவு அப்படின்றது வந்து இந்த பேசேஜ்ல பேசவே இல்லை. ஸோ வி கேன் ஹோல்ட் தட். நெக்ஸ்ட், knee-jerk reactions cannot solve the problem of pollution, but an evidence-based approach will be more effective. அப்படியே கரெக்ட் கேட்டிருக்காங்க, அந்த எஃபெக்ட் அப்படியே அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ we can hold that. Plus it can be this has a more credibility. This option has a more credibility. Third, a heavy penalty should be enforced on those driving without periodic pollution tests. It's a suggestion. It's not an implication, but a suggestion for the above problems. Next, in the absence of laws to deal with the problems of pollution, the administration tends to make arbitrary decisions. It's an effect. But in the absence of laws, whether it is given that it is an absence of evidence-based approach or scientific, then the arbitrary decisions are taken, then it is somewhat to the passage. But what they have given is in the absence of laws to deal with the problems of pollution. But there is a law, that law is arbitrarily made. Okay, so this option is eliminated. So what we finally have is these two options. And the knee-jerk reaction, the keyword, the phrase knee-jerk reaction means taking action impulsively, not thinking. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணலாம், நீ ஜேக் ரியாக்ஷன் ஆர்பிட்டரி, டிஸ்கிரிஷனரி, ஒரு ப்ராப்பரான ஒரு ரியாக்ஷனா இருக்கே தவிர ரெஸ்பான்ஸா இல்லை. ஸோ அப்படின்றப்ப நீ ஜேக் ரியாக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பி ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இல்லாம இருக்கனால இது வந்து எஃபெக்டிவா இருக்கும். எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தா நம்ம எஃபெக்டிவா இருந்திருக்கும் அப்படின்றதா மேல இருக்க சொல்லுது. அந்த எஃபெக்ட் தான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சொல்லுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், கொரோலரி. இந்த வருஷம் கொரோலரி பத்தின ரீடிங் காம்படிஷன் வர்றதுக்கு அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 2024 கொரோலரி அப்படின்ற பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. 2020 to 2021 கொரோலரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் கொரோலரி? A natural or logical consequence or result that follows directly from a stated idea or proposition. So it is the next step. ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேசேஜோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றது, நெக்ஸ்ட் லாஜிக்கலான கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கரோலரி, or we can say parallel result of that passage. So உதாரணத்துக்கு, in India the objective of macroeconomic policy is to enhance the economic welfare of the people. So cause and effect. Cause is macroeconomic policy, effect is economic welfare of the people. And any one wing of such macro policy, monetary or physical, cannot independently work without active support of another. Which one of the following statement best reflects the corollary to the passage given? So மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வெல்ஃபேர் பாலிசி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? மானிட்டரி, பிஸ்கல். ஸோ ரெண்டுமே இன்டர்டிபெண்டன்ட். அந்த ரெண்டுமே வந்து ஒன்னு இன்டர்டிபெண்டன்ட் ஆயிருக்கனால cannot work without another support அப்படின்றத டீடைலா சொல்லிட்டாங்க. ஸோ இட் இஸ் இன்டர்மிங்கிள், மானிட்டரி அண்ட் பிசிக்கல் இன்டர்மிங்கிள், அண்ட் வித் தேர் synergies and with their synchronization we can achieve the economic welfare of the people அப்படின்றது இந்த passage. So what we can derive from the, what is the result, what is the logical consequence of this passage அப்படின்னு கேட்டீங்கன்னா, the central bank cannot work independently of the government. It is an inference, but cannot work independently of the government. It is a central bank, it is an independent agent, can work independent of the government. What they have asked about is the policy effect. அந்த பாலிசியோட எஃபெக்ட் வந்து பக்காவா இருக்குமா அப்படின்றதான் கேக்குறாங்க. இதுல சென்ட்ரல் பேங்கோட ஒர்க்கை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஸோ வி கேன் ஹோல்ட் திஸ் பேசேஜ் சார் ஆப்ஷன். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் should regulate financial market and institution closely. It's a suggestion, plus the suggestion is based on assumption. So we can negative it. அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். மார்க்கெட் எக்கனாமிக் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் சோசியலிஸ்ட் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட். இட்ஸ் அன் அசம்ஷன். ஏன்னா சோசியலிஸ்ட் பாலிசி பத்தி நம்ம பேசவே இல்லை. அசம்ஷன், ரெகுலேஷன் இருக்கு, மார்க்கெட் ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் பாலிசி தான், பட் இட்ஸ் நாட் கம்பேட்டபிள் கொடுத்துருக்காங்க. ரெகுலேஷன் இஸ் கம்பேட்டபிள். வாட் தே ஹேவ் said is regulation of both monetary and fiscal policy should be compatible, should be intermingled, should be dependent upon both each other, but it should be synchronized and synergized சொல்லியிருக்காங்க. So what is the fourth one? Financial sector reforms are required for enhancing the economic welfare of the people. So இதை ரெண்டையும் நம்ம நீக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஹோல்ட்ல வச்சிருக்கிறோம், இருக்கட்டும். Fourth option, financial sector reforms are required for enhancing the economic welfare of the people. இங்க ரிஃபார்ம் பத்தி பேசவே இல்லை. ஆக்சுவல் பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிஞ்சி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கொரோலரி அப்படின்னா என்னன்றதை அரைவ் பண்ணிக்கலாம். ஸோ
இன்டைரக்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை டைரக்டா வந்து மீன் பண்ண அவசியம் கிடையாது. பட் பேரலா we can assume that central bank cannot work independently of the government in policy issues. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ corollary is somewhat parallel to the policy, somewhat parallel to the passage meaning but not directly அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கொரோலரி அப்படின்னு நம்ம இந்த வருஷம் கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க டைரக்டா அந்த பேசேஜுக்கு ரிலேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் பேரலா மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி பத்தி பேசியிருக்கிறாங்க. இது ரெண்டு இன்டர்மிங்கிளா இருக்கு. அதுதான் எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே பேரலா டெரைவ் பண்ணுங்க. மானிட்டரி பாலிசி யார் பண்றா, ஆர்பிஐ. பிசிக்கல் பாலிசி யார் பண்றா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ போத் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, சாரி போத் ஒர்க் இன்டர்டிபெண்டன்ட்லி. ஸோ வி கேன் அரைவ் தட் central bank cannot work independently of the government, both in policy issues at least, in policy issues at least both has to work closely அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பேரலா நம்ம அரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இட் இஸ் தான் கொரோலரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கொரோலரி. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் நம்ம பார்த்தாச்சு. இந்த சிசெட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அசம்ஷனுக்கு எப்படி பண்ணணும், இன்ஃபரன்ஸ்க்கு எப்படி பண்ணணும், கொரோலரிக்கு எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்து பண்ணிருக்கேன். 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் பண்ணிருக்கேன். என்ன இந்த மினி கோர்ஸ்ல வந்து என்ன அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசெட் மினி கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ கிளாஸஸ், செல்ஃப் ரெக்கார்டிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆன்சர் கீ விடவே இல்லை. பட் நான் என்னோட ஓன் சிசெட் புக்லெட்ல நான் சிசெட் ஆப்ஷன் என்னென்னலாம் சூஸ் பண்ணேன், நான் எப்படிலாம் சூஸ் பண்ணேன், எனக்கு அதுல எப்படி மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, நான் எப்படி அதை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் கீயே தெரியாது, எது ஆன்சர் கீ யூபிஎஸ்சி கரெக்டா சொல்லுதுன்னே தெரியாது. பட் ஐ ஹவ் கிளியர் த சிசெட் எக்ஸாம். ஸோ அப்படின்றப்ப என்னோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் பிரேக் அவுட் பண்ணி காமிப்பேன். அடுத்து 2023, அடுத்து 2022ல சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேசேஜ் டைப் ஆஃப் இந்த கொரோலரி அப்படின்ற சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2023 2024ல கேட்கறது கிடையாது. மேபி 2025ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை நான் சால்வ் பண்ணி காமிப்பேன். ஸோ இந்த வருஷம் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொஸ்டின்ஸ்ல வந்து மெயினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் 2 வீடியோ வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிப்பேன். பிளஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல எக்ஸசைஸஸும் இருக்கும், அதை நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு இல்லை அந்த எக்ஸசைஸ் பண்றப்ப டவுட் இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கிளியரிங் செஷன் டேரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் ஜூம் இல்லைன்னா கூகுள் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா செஷன்ஸ் வச்சிருவோம். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல உங்களுக்கு 20+ மார்க்ஸ் அவுட் ஆஃப் 25 to 27 கொஸ்டின்ஸ் 20+ மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத எந்த கிளாஸோட ஃபுல் கோலேவும் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 பீப்புள்ஸ் மேல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் அது என்னன்றதை நான் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்றேன். வேற ஏதாவது சிசெட் டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. என்னென்ன டாபிக் மட்டும் படிச்சா எனக்கு போதுமானது, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிக்கு அந்த மாதிரி கேட்டாலும் அதுக்கும் நான் வச்சிருக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன். எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து சால்வ் பண்ண ஷேர் பண்றேன். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, லாஜிக்கல் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி வீடியோ போட சொன்னீங்க. அந்த வீடியோ ஏப்ரல் 15க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எப்படி இருக்க போகுது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஷெடியூல் போகும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு என்ன மாதிரி ஷெடியூல் போகும், எப்போ டெஸ்ட் வைப்போம், எப்போ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், எப்போ நீங்க டவுட் கேட்கலாம் அப்படின்ற டீட்டெயிலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்க்கு வந்து ஓவரால் வியூ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ற மாதிரி வீடியோ மேபி நெக்ஸ்ட் டுமாரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவரால் 25 சீட்ஸ் தான் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 10 சீட்ஸ் வந்து 10 சீட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ மீதி 15 சீட்ஸ் தான். அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 10க்கு போயிடும். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ ஃபர்ஸ்ட் டைம் முந்திக்கங்க. தேங்க்யூ.